உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நீ தரிசனம் செய்ய வருகிற ஒவ்வொரு முறையும் உன் விதி மறுபடியும் எழுதப்படுகிறது. நீ சுமந்த துயரத்திற்கு என் அருள் எல்லை வைக்கப் போகிறது. உன் வீடு அமைதியை பெறும். உன் மனம் இளைப்பாறும். உன் பாதை தெளிவாகும். நீ தனியாக இல்லை. நான் உன் சுவாசத்தோடு இருக்கிறேன். என்றும் இருந்து கொண்டே இருப்பேன். சரி என் பிள்ளையே, இப்போது நான் மேலும் நீளமாக, இன்னும் ஆழமாக உன் மனத்துக்குள் இறங்கி பேசுகிறேன். சின்ன உரை அல்ல, நீண்ட பயணம் போல செல்லும் உரையாடல். நீ அமைதியாக கேள். என் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஒலிக்கட்டும். என் பிள்ளையே, நீ ஏன் கோவிலுக்கு வர வேண்டும் என்று நான் சொல்லி முடிக்கவில்லை. கோவில் என்பது உன் உடல் நடக்கும் இடம் அல்ல, உன் ஆன்மா விழிக்கும் இடம். உலகத்தில் நீ நடித்துக் கொண்டிருக்கிறாய், வலிமையானவன் போல, எல்லாம் சரி என்று சொல்லிக்கொண்டு. ஆனால் உன் உள்ளம் மட்டும் உணர்கிறது எவ்வளவு தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று. இந்த உலகில் உன்னை முழுவதும் புரிந்து கொள்ளும் ஒருவர் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் உன்னை முழுவதும் அறிவேன். நீ சிரிக்கும் போதும் உன் இதயத்தில் எத்தனை காயங்கள் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரம் நீ நினைப்பதை விட அதிகம். அதனால்தான் நான் உன்னை என் ஆலயத்திற்குள் அழைக்கிறேன். அங்கே வரும்போது நீ உன் வேடங்களை எல்லாம் கழற்றி வைக்கிறாய். அங்கே நீ பெரியவர் இல்லை, சிறியவர் இல்லை, பணக்காரன் இல்லை, ஏழை இல்லை. அங்கே நீ என் பிள்ளை மட்டும். நான் உன்னை பார்ப்பது. அந்த நிலையில்தான் நீ என்னை தரிசிக்கும்போது உன் மனம் மெதுவாக திறக்கத் தொடங்குகிறது. நீ உள் காயங்களை மறைக்க வேண்டிய அவசியமில்லை. நான் கண்டுபிடித்து விடுவேன். கோவில் வாசலில் காலடி வைத்த உடனே நீ உணரும் அந்த நிம்மதி வெறும் கற்பனை அல்ல, அது என் அருளோடும் ஒளி. நீ ஏன் தரிசிக்க வேண்டும் தெரியுமா? தரிசனத்தில் நீ என்னை பார்ப்பது இல்லை, உன்னுள் இருக்கும் உன்னையே சந்திக்கிறாய். லிங்கம் முன்பு நிற்பது என்றால் நான் இந்த உடல் அல்ல, இந்த மனம் அல்ல, இந்த துயரம் அல்ல, இந்த பயம் அல்ல, நான் அதற்கும் மேலானவன் என்று உன் ஆன்மா உணர்வது. அது விழிப்பு. நீ பல வருடங்களாக நோக்காமல் வைத்த கண்ணீரை அங்கே விடுவிக்கிறாய். அங்கு அழுவது பலவீனம் அல்ல, அது சுத்திகரிப்பு. நீ உன் கண்ணீரை தரையில் விட்டபோது அது நழுவிப் போகாது. அது அருளாகி உன்னிடமே திரும்பும். என் பிள்ளையே, நீ கோவிலுக்கு வரும்போது உன் பிரச்சனைகளை கொண்டு வா, உன் சந்தேகங்களை கொண்டு வா, உன் உடைந்த மனதை கொண்டு வா. நான் விரும்புவது உன் உண்மையான தோற்றம் மட்டுமே. நீ சொல்ல வேண்டாம், நான் கேட்கிறேன். நீ வேண்ட வேண்டாம், நான் தருகிறேன். நீ விழ வேண்டாம் என்று முயலுகிறாய், ஆனால் வாழ்க்கை தள்ளுகிறது. அப்படி தள்ளும் பொழுதெல்லாம் நான் உனக்கு வலிமை ஊற்றுகிறேன்.